காட்டுவார், சாமி காட்டுவார். என்னப்பா உனக்கு ஒண்ணுக்கு ஒரு எந்திரிச்சு போச்சுனது பாவம். என்ன போயிட்டு வா. வாங்க ஐயா, ஆரம்பிங்க. வாங்க, யாரு நீங்க? நீங்க யாரு? உங்களை யாருன்னு நான் கேட்டிருக்கேன். உங்களை யாருன்னு நான் கேட்டிருக்கேன். என் இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. யார் இடத்துக்கு வந்திருக்கீங்க? என் இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. அப்ப உங்க இடத்துக்கு யார் யார் வந்தாலும் என்ன ஏது யாரு அப்படின்னு கேட்பீங்க. கேட்பேன். ஏன் கேட்கறீங்க? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தமிழ் பண்பு வந்தமிழ் நாடு செந்தமிழ் நாடு போதிலே இது காதினி. அதுக்காக பேனாகப்பட்டது காதல பாஞ்சிருச்சு அப்படின்னா எறும்பு முச்சிராவாங்க. வாயில வேணா ஊத்திக்க. ஏங்க இப்படி சொல்றீங்க? சொல்லலாம். காதல ஊத்தலாம், எறும்பு முச்சினா வாயில வேணா ஊத்திக்க. இதை ஏன் சொன்னார் பாரதியார்? நான் இன்னைக்கு பாரதியாரா சொன்னார். இதை யாரு சொன்னார்? பாரதியார். மூண்டாசு கட்டிய மூத்த பிறவன் செந்தமிழ் நாடு போதிலே இப்ப தேனுண்டு வாயிலை காதிலே தந்தையார் நாடு பேச்சிலே ஒரு சக்தி விளக்குது மூச்சிலே அப்படின்னா புகழ் கொண்டு தமிழ்நாடு இந்த வையகம் மற்றும் நம் நாடு தாய்நாடு தமிழ்நாடு தமிழன் என்ற சோழா தலைநிமிட சோழா என்ற வகை இங்கே தமிழனாக வந்து நிற்கக்கூடிய நாங்கள் யார் என்பதை யாம் அறியலாம் என்று உள்ளவா? நாங்கள் யார் என்று கூறுகிறேன் என்றால் அதை என்னுடைய செவியாக கேட்டு நான் மனதில் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதெல்லாம் இருக்கட்டும். எந்திரிச்சு பேசுங்க. முதல்ல எந்திரிச்சு பேசுறேன். உயரமே சரி இருக்கட்டும். என்ன சொன்னீங்க? செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேர்ந்து பாய்கிறது காலிலே தந்தைய நாடனும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படி. என்ன பாட்டு பாடுனீங்க? ஆடி அடக்கும் வாழ்க்கையோட 6 அடி நிலமே சொந்தமடா அப்படி இல்லையா? இப்ப 6 அடி நிலமெல்லாம் இல்ல. சரிங்க. உள்ள தள்ளனாங்கன்னா ஒரு டம்ளர் சாம்பல் தான். அதுவும் நம்மள்ட்ட சாம்பல் நமக்கு தெரியாது. அதை கொடுக்கறது நம்ம சாம்பல் நம்பிக்கிட்டு போறோம். அவ்வளவுதானே? தொட்டலைக்கு ஒரு மனத்தேடி மாந்தற்கு கட்டளைக்கு ஒரு மறிவன் இருக்காங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்ற உலகம் இருக்காங்க. இனிய உலவாக இல்லாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்து அப்படின்னு இருக்காங்க. சரிங்க. என்ன என்ன என்னை வந்து யாருன்னு கேட்டீங்கல்ல? என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்ப நான் கேட்கிறதுக்கெல்லாம் சல்லு சல்லுன்னு பதில் சொன்னீங்கன்னா அப்படி என்ன நீங்க சல்லு சல்லு என்று கேட்க போகிறீர்கள்? எனக்கு நேரம் இல்லை. எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. பரவாயில்ல பேசுங்களேன். உனக்கு என்ன? நீ 10 மணி வரைக்கும் பேசுவ. காலையில ஒரு பள்ளிக்கூடம் வர போனவங்க இப்பதான் 12வது படிக்கிறாரு. சரி, நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. நான் யாருன்னு சொல்லிடுறேன். சரிங்க. சேர்த்தெழுதுறது பிரித்தெழுதுறது தெரியுமா? எனக்கு எப்படி கேட்க முடியுங்க? தெரியுமா? வைக்காம வந்திருக்கீங்க. தெரியும். இப்ப பாலமுருகன் இருக்கு, அதை பிரிச்சு எழுதணும். பா பிளஸ் முருகன் அதுக்கு என்னென்ன சொல்றது? கூட்டலா எப்படியோ ஒரு ஆர்வத்தை கூட்டல பெருசு. நான் என்ன கேட்டேன்? பாலமுருகனை பிரிச்சு எழுதணும்னு. பால கூட்டல் முருகன் முடிஞ்சு போச்சு. பிளஸ் புசுன்னா எனக்கு தெரியாது இங்கிலீஷ். பள்ளிக்கூடத்தில் சொல்லி பழக்கம். பால கூட்டல் முருகன். சுப்பிரமணியன் எப்படி பிரிச்சு எழுதணும்? சுப்பு பிளஸ் மணியன் சுப்பிரமணியன். தெரியுமா? யார் வாயில் ஒண்ணு அதை கேட்காதீர்கள். கூட்டல். சரிங்க. கூட்டல் மணியன். சரிங்க. சுப்பு கூட்டல் மணியன். சரி. மதுரைக்கு இருந்து வரீங்க? ஆமாங்க. மதுரைக்கு பக்கத்துல ஒத்தக்கடை இருக்குல்ல? ஒத்தக்கடைக்கு பக்கத்துல பொதும்பூன்னு ஒரு ஊர் இருக்கு. என்ன ஊரு? பொதும்பூ. பொதும்பூ. பொதும்பு. திருப்பி சொல்லுங்க. சரிங்க. பொதும்பூ. அந்த பொதும்பூவை பிரிச்சு சொல்லுங்க. தும்பு. பொதும்பு. தப்பா சொல்றீங்க. என்னங்க தப்பா? ஊர் பேரு பொதும்புதான். பொது கூட்டல் தும்பு. சரி, அதே என்னங்க? காட்டு கட்டி வைத்தால் காட்டுத்தி, வீட்டுல தீ வைத்தால் மரத்துல தீ வைத்தால் புல்லுல தீ வைத்தால் அதுக்காக ஏன் வாயால சொல்ல முடியுமாங்க? அப்படி எல்லாம் வருது. மிளகாயில இருந்து மல்லிப்பொடி, மல்லியில இருந்து சீரகப்பொடி, சீரகத்துல இருந்து மூக்குப்பொடி. அதுக்காக இதோட கொள்ள நெட்டுக்கு பேசுற பாட்டியார் சொன்னாரு, பார்வதி சொல்லிச்சுன்னு பேசு. இப்ப நான் கேட்கிறேங்க, கேளுங்க. இப்ப நம்ம அக்கா இருக்காங்க, அக்காவுடைய தோழி என்னன்னு சொல்லுவோம்? அக்கான்னு கூப்பிடுவோம். நம்ம அண்ணி இருக்காங்க, அண்ணியோட தோழி என்ன சொல்லுவோம்? அண்ணின்னு கூப்பிடுவோம். நம்ம தங்கச்சி இருக்காங்க, தங்கச்சியோட தோழி என்ன சொல்லுவோம்? தங்கச்சின்னு. நம்ம பொண்டாட்டி இருக்காங்க, நம்ம பொண்டாட்டியோட தோழி என்ன சொல்லணும்? கூட்டினா வீட்டுல விளக்கமாறு பிடிச்சு போயிடும். அதுக்காக பொண்டாட்டி சொன்னா விளக்கமாறு பிடிச்சு போயிடாதா? ஆமா. சரி, இவ்வளவு வாய் பேசுறீங்க. இந்த கோயில் கும்பாபிஷேகம் இங்க எல்லாம் பாலமரம் கட்டுறாங்க. ஆமாங்க. பாலமரமாகப்பட்டது சிரிக்க வைக்கிறதுக்கு பேசுறது வேற. சரிங்க. பெரியார்னு சொல்லி கையெல்லாம் கட்டினாங்க வேற. அம்மா என்ன? அதனால இப்ப நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் நல்ல
நல்ல விஷயம். ஏனுங்க அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் கதையின் முறைப்படி போய்க்கும். இந்த வாழமரமாகப்பட்டை கட்டுறாங்க. இந்த கட்டிருக்காங்களா? ஆமா. எங்க கட்டிருக்காங்கல்ல? ஆமாங்க. அது வந்து ஈன்ற வாழை. ஈன்ற வாழைன்னா என்ன? அதாவது காயோடும் பூவோடும் தாரோடும் இருக்கும். இல்ல காய் வேற தாரு வேறையா? ஆமா, தாரோட காய் வரும். அப்ப தாரு பார்த்தது இல்லைங்க. தேவனை வாசிக்கிறத கேட்கலாமா? காய பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கேங்க. காய பார்த்திருக்காரியா? எத்தனை காய் பார்த்திருக்கீங்க? நீங்க எந்த காய் சொல்றீங்க? இன்னைக்கு எட்டரை காய். காய்க்கு குடும்ப கூடி காயோடையும் பூவோடையும் இலையோடையும் இருக்கிறது தான் ஈன்ற வாழை. ஆமாங்க. அதை கட்டுறது கோவில் கும்பாபிஷேகம், கல்யாணம், காது குத்து, சுப நிகழ்ச்சிக்கு கட்டுவாங்க. ஈனாத வாழை, தாறு விடாத வாழை, அது ஒரு இடத்துல கட்டுவாங்க. எங்க கட்டுவாங்க அப்படிங்கறத ரெண்டு விஷயத்தையும் சொல்லி கொடுங்க. சரி, அதெல்லாம் உட்காந்துருக்கீங்க, நல்லா கேட்டுக்கங்க. ஈன்ற வாழை சுபகாரியத்தை கட்டுறாங்க. ஈனாத வாழை ஒரு இடத்துல கட்டுவாங்க. ஏன் கட்டுறாங்க? விறுவிறுன்னு சொல்லணும். சவள புள்ள மாதிரி இருந்தா சப்புன்னு இருக்குமே. இப்ப பாருங்க, காரணம் என்ன தெரியுமா? பாருங்க, ஒரு வீட்டில் கல்யாணம், திருமணம், கல்யாணம் வேற திருமணம் வரையா ரெண்டு ஒண்ணுதானே. ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அங்கே இதை போல ஒரு வாழ மரத்தை கட்டுவாங்க. என்ன காரணம்னா, இனிமேல் அனைவருமே எப்படி வாழணும்? இந்த பூவை போலவும் இந்த காயை போலவும், எந்த காயை போல? வாழ காய்ங்க. இந்த காயை போலவும் எப்படி இது வெட்ட வெட்ட வளர்கின்றதோ அதுபோல் மனிதா நீயும் தலைமுறை தலைமுறையாக நீ வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டுங்கிறதுக்காக இப்படி கட்டுறாங்க. யார் கைது பார்த்துட்டேன். இப்ப ஒரு துக்க வீடு, அதாவது யாராவது செத்து போயிட்டாங்கன்னா வைங்கள, யாராவது செத்து போயிட்டாங்கன்னா வைங்கள, யாரு செத்து போவா? அப்ப நீங்க செத்து போயிருவீங்க. சரி, நீங்க செத்து போனீங்கன்னு வச்சுக்கோ. நான் நீட்டாக சரி விடுங்க. ஒரு அப்பாய் செத்து போச்சு. சரிங்க, ஒரு அப்பாய் செத்து போயிடுச்சுன்னா அந்த வீட்டுல கட்டுவாங்க. எப்படி? முட்டுக்கட்டையா கட்டுவாங்க. என்ன காரணம்? வாழ்ந்து முடிச்சுட்ட. ஆகவே இந்த மொட்டு மேலே இல்லாம கீழே இல்லாம எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி உனக்கு கொடுமை எரிக்கும். என்னங்க? ஆக நீ வாழ்ந்து முடிச்சுட்டு அதனால இனிமே உனக்கு வாழ்க்கை என்பது வேற கிடையாது. சொல்லத்தான் நான் சொல்றதுக்கு போற காலத்து துப்புறாரு. இப்ப நான் சொல்றது என்ன பொய்யுங்கிறாரா? ஐயோ, என் வாயில தீ வராது, பொய் வராது. சரிங்க, சொல்லுங்க. அதுதாங்க இப்ப வாழ்ந்து முடித்தார்கள் என்றால் இறந்து விட்ட வீட்டில் இறந்து விட்ட வீடு வாழை ஏன் கட்டுவாங்க? என்ன காரணம்? ஆமா, கிடையாது. எத்தனை புராணம் படிச்சிருக்கீங்க? 18 புராணம். 18 புராணம். 18வது புராணம் என்ன புராணம்? கந்த புராணத்தில் 37வது பக்கத்துல போய் பாருங்க. இனிமேல் தெரிஞ்சுக்கங்க. 10 பேர் கை தட்டிட்டா நம்ம பெரியார் நினைக்க கூடாது. சரியான விளக்கம் சொல்லிருக்கீங்களா? அண்ணே, சரியான விளக்கமா அவர் சொன்னது? அவர் சொன்னது சரியான விளக்கமா? தெரியல. என் மகன் கரெக்டா தப்பிச்சுக்கிறாப்ல. ஒண்ணு எங்க போனாலும் சரி தெரியாது. 2 பேரை அவன் அடிச்சுக்கிட்டானே, நான் தூங்கிட்டேன். பாலமரமாகப்பட்டது ஏன் நம்ம கட்டுறாங்க? ஏன் கட்டுறாங்க? பாலமரமாகப்பட்டது கட்டாட்டி கீழே விழுந்துடும். நான் சொல்ல தப்பா? இருக்கட்டும். உங்க பேர் என்ன? என் பேர் தான் அபிஷேக பிரியா சிவா. சரியான நேரத்துக்கு சத்தம் கேட்குது. குடியுரிமை சொல்லுங்க. அபிஷேக பிரியா சிவா, அழகான பிரியா சிவா. நான் சொல்லட்டுமா? நீ இப்படி சொல்லியதை நான் அப்படிதான் இருப்பேன். உன்னை சாத்தியார் கேட்டா சாப்பிட்டேங்கிறோம், வந்தியார் கேட்டா வந்தேங்கிறோம், பேரை கேட்டா பேரை மட்டும் தான் சொல்லணும். கனிப்பிரியா கந்தன், சத்யபிரியா, சத்யபிரியா டான்ஸ், சேவியா டான்ஸ், எல்லாரும் பிரியா எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அப்படியா? அப்புறம் பிரியா பிரியாங்கிற பிரியா வாங்க எல்லாமே கிடைக்கும். உன் பேர் என்ன? என் பேர் நாங்க நாரதர். நாரதர்? ஆமா. எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரீங்க. யாரும் எங்கத்தையும் சுட்டப்பன் உள்ளார மாறாவே நான் சுட்ட வருவனார் உள்ளவர்கள். அது என்ன வர? ஆம வரையா உள்ள வரையா? ஆம வரையா உள்ள வரையா? சுட்ட வர அப்படி ஒருவரை தீயை கொண்டு சுத்தம் பண்றது ஆறிவிடும். ஆனால் ஒருவரை நம் நாமால் மனதார பிட்டி விட்டோம் என்றால் அது சாதனை வரைக்கும் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏன் நீங்க வாங்க? என்னங்க மனசுக்குள்ள இருக்குமா? வாங்க சும்மா மாலை என்ன மாலை? வாடாத மாலை. இங்க இப்படி பேசுறீங்க, அதான் பேசலாமா? சரி விடுங்க. சரிங்க. உங்க பேர் நாரதர். ஆமாங்க.
உலகத்துல வந்திருக்கீங்க. உங்க அப்பா பேரு? அப்பா தாங்க பிரம்மா. நல்லா இருக்காப்லையா? நல்லா இருக்காரு. அப்பா கேட்டேன்னு சொல்லுங்க. ஏன் எங்க அப்பா எப்ப உங்களுக்கு தெரியுமா? பாத்துருக்கேன். இப்ப வரும்போது கூட எங்க நிஜமா தெரியும். போய் சொல்லாதீங்க. தெரியும்ல. தெரியும்னா எங்க என்ன நம்ம நத்த ஒயின் ஷாப்ல கட்டி கட்டினா காசு கட்டி தெரிஞ்சாப்லையா? கிடையாது. எங்க அப்பா எதையும் அப்படி பேசு. எங்க அப்பா மேல இருப்பாயா? உங்க கொடாய்க்கு மேலையா? அங்க இல்லைங்க, மேல உலகத்தில் சத்தியலோகம். அப்பா பேரு பிரம்மா. என்ன பண்றார்? அம்மா இந்த உலகத்தில் அனைவரையுமே படைக்கக்கூடியவர். மண்ணை படைத்தது எங்க அப்பாங்க. மண்ணை படைத்தது எங்க அப்பாங்க. உங்களை படைத்தது எங்க அப்பாங்க. ஏன்டா சிரிக்கிறாங்க? பார்த்தா லூசு மாதிரி இருக்கா? ஆமா ஆமா. சரி, அப்பா பேரு பிரம்மா. ஆமாங்க. அப்பா படைக்கிறாரு. ஆமாங்க. மண்ணை படைச்சது உங்க அப்பா தாங்க. பொண்ணை படைச்சது எங்க அப்பா தாங்க. என்ன எகத்தாளமான புன்னகை. மண்ணை படைச்சது எங்க அப்பா. அம்மா. பொண்ணை படைச்சது எங்க அப்பா. மூக்கலை படைச்சது எங்க அப்பா. கொரோனா நேரத்தில் சும்மா இருக்க முடியல போல இருக்கு. அப்ப என்ன படைச்சது எங்க அப்பா. எங்க அப்பா மயிருக்கு பாத்தீங்களா? இது நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பேரு ஒப்பை படைச்சா எங்க அப்பா என்ன வேலை பார்த்தா? 100 நாள் வேலையா பார்த்தா? மழையா மாம்பழம் நான் தானே, மலையில் இருந்து வந்தேனே, என்னை பிடிக்க முடியாதே, எட்டி நீங்கள் செல்வீரே. இதுக்கு ஒரே கேள்விப்பட்டிருப்பீங்களா? சண்டை பிடிச்சி பிச்சை எடுத்துருவீங்க. 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க பேசணும். எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. கொப்பை எப்படி எண்ணெய வளர்த்தாங்க? அப்ப எங்க அம்மாவுக்கு என்ன 2 புருஷனா? ஒழுக்கமா சொல்ற பண்ணி. இது 1வது புத்தகத்துல இருக்கு. அது 1வது புத்தகமா இல்ல 9வது புத்தகமா? எனக்கு தெரிஞ்ச சொல்லு. கொப்பை எப்படி எண்ணெய வளர்த்தா? ஐயா, உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு கல்யாணம் நடக்கணுங்க. அப்ப கல்யாணம் நடந்து இந்த முதலிரவு அப்படின்னு ஒரு இரவை ஏற்படுத்தி உள்ளவ உங்க அப்பாலையும் உங்க அம்மாலையும் உள்ள விடுவாங்க. எங்க அம்மா உள்ள விடுவாங்க. சரி, எங்க அப்பாவுக்கு எப்படி உள்ள விட முடியாது? அந்த அறைக்குள் விடுவார்கள். அறைக்குள் விட்ட உடனே உங்க அப்பா என்ன செய்வாங்க தெரியுமா? நான் பாக்குறது சக்கத்தை பாக்குறது. உங்க அப்பா பாடியும் உங்க அப்பா நல்லா ஆடியும் உங்க அம்மா நிறைய பாடியும் எங்க அம்மாவுக்கு பாடி தராது. உங்க அம்மா நல்லா பாடியும் இந்த காசு மசூர் வாங்கிட்டு போய் நான் உழவு வச்சுட்டீங்க சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப ஒன்றாக இணைவார்கள். பிறகு அப்ப ஒன்றாக இணைந்தா யாரு பிறப்பா? நீங்க பிறப்பீங்க. அப்ப நீங்க பிறக்கணும்னா அதற்கு காரணம் யாரு தெரியுமா? எங்க அப்பா. எங்க அப்பா எங்க செய்யறாரு? உங்க அப்பா கீழே இருந்தங்க. உங்க அப்பா கீழே உங்க அம்மா மேல. அதுக்கப்புறம் எங்க அப்பா அதுக்கு மேல. இப்படி 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மா செய்வாங்க. இருக்கு என்னன்னு கேளுங்க. ஆசீர்வாதம். எங்க அப்பா கீழே இருந்து செய்யறாரு. நிலம் மாதிரினா எங்க அப்பா உழுது தண்ணி பாய்ச்சுறாரு. ஆமா ஆமா. அதுக்கு உங்க அப்பா தான் விதை போடுறாருல்ல. எங்க அப்பா கீழே இருந்து செய்யறாரு. உங்க அப்பா மேல இருந்து செய்யறாருங்க. அவ்வளவு பெருசா பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. பாத்து இல்ல நீக்கிறக்காரங்க இருப்பாங்களோ? அப்படி கிடையாதுங்க. எங்க அப்பாவுக்கு மனசு ரொம்ப பேசுங்க. உள்ள பெரும் கோவில் மூணுமே ஆலையும் செல்ல செய்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஒண்ணும் பார்க்கல. சரி, நீங்க சொன்னா நான் சொல்ல மாட்டேன். சரி, உங்க அப்பா பிரம்மா. ஆமாங்க. உங்க அம்மா பேரு? அவதாங்க கலைவாணி. என்னத்த கலாண்டுச்சு? இல்லங்க, கலைவாணி. வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை வழிமூண்டு வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள். சரியா சொல்லணும். என்ன தக்காளியா ஆப்பிளா? நீ அப்படித்தானே ஆவணம் பண்ணிட்டு இருக்க. எங்க அம்மா பெருமையை சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அம்மா பெருமை என்ன? உங்க அம்மா என்ன பண்ணுது? கலைவாணி என்ன பண்ணுதுன்னு இந்த உலகில் உள்ள அனைவருக்குமே கல்வியை கொடுக்கக்கூடியவள். பேச்ச கொடுக்கிறது. ஆமாங்க. உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க யாரு? எங்க அப்பாவுக்கு புள்ள. அப்ப உங்க அம்மாவுக்கு யாரு? எங்க அம்மாவுக்கு புள்ளங்க. சரி, நீங்க யாருக்கு பிறந்தீங்க? 2 பேருக்கு இல்ல. 2 பேருக்கு முன்னா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு. இது பொய்யான பதில் இல்ல. என்ன பொய்யா? மகாபாரதத்தை எடுத்துக்கிட்ட அப்படின்னா 2 தாயாருக்கும் சேர்ந்து ஒருத்தன் பிறந்த. அது போல நாங்கள் பிறந்தீர்களா? இல்லை. அப்ப யாருக்கு பிறந்தீங்க? நீ சொன்ன கதை தான். எங்க அப்பா செய்ய நான் பிறந்தேன். இப்ப யாருக்கு பிறந்தீங்க? எங்க அம்மாவுக்கு. அப்ப உங்க அப்பாவுக்கு பிறக்கல. எங்க அப்பா தான் செஞ்சாருன்னு நான் சொல்லிட்டேன். என்ன செஞ்சாரு? செய்வன செஞ்சாரு. யாருக்கு செய்வன செஞ்சாரு? திருமணம் செய்தார். யார? எங்க அம்மாவை. எப்போ? எப்பவோ பண்ணிட்டாரு. வைகாசி மாசம் 23ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு. சரி, ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. சந்தேகம். நீங்க எப்படி பிறந்தீங்க? நீ எப்படி பிறந்தீங்க? திருச்சி பைபாஸ் வழியா பிறந்தேன். அதை கேட்கணுங்க. எப்படி பிறந்தீர்கள்? அது எனக்கு இப்ப என்ன நான் சொல்றது? எதை வேணாலும் சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடும். சரிங்க. ஆனவனே தாலியை கட்டினவங்களுக்கு தாலியை வாங்கினவனே அரைக்குள்ள விட்டு சாத்திடுவாங்க. எப்படி?
தாலியை கட்டினவங்களுக்கும் தாலியை வாங்கினவங்களுக்கும் முதலிரவு. பாருங்க, மணமேடையில நீங்க உட்கார்ந்து பிறகு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு போற பொண்ணு வர்றாங்க. மணமேடையில அமர்ந்தாச்சு, மாங்கல்ய வாத்தியம் முழங்கியாச்சு. முடிச்சு யார் போடுவா? எங்க அப்பா. இரண்டாவது முடிச்சு யார் போடுவா? எங்க அத்தை. மூணாவது முடிச்சு யார் போடுவா? அவங்க அக்கா. இப்ப தாலியை வாங்கினவங்களுக்கும் தாலியை கட்டினவங்களுக்கும் முதலிரவு. ஆமா. இப்ப நைட்டு 10 மணி ஆயிருச்சு. இப்ப முதலிரவுல தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கினவங்களும் உள்ள இருக்கணும். அதுக்கு மொத்தம் எத்தனை பேர் உள்ள இருந்தாங்க? புரியாமையா சொன்ன தாலியை கட்டினவங்களுக்கு தாங்கிய வாங்கினவங்களுக்கு முதலிரவு. சரி, அதான் இப்ப ஒரு விட உங்க அத்தை, இன்னொரு அத்தை, உங்க அம்மா. அது என்ன முதலிரவு நிறைய அந்த முட்டகோசம் நடத்துறாரையா? நீ தானே அப்ப சொன்ன. என் பேரு வீரத்தேனி. அப்பா வேறு நம்பி தலைவர். அம்மா வேறு தங்கை மோகினி. ஏன் வந்தீர்கள்? ஏன் வந்தீங்க? என்னங்க அப்படி சொல்லுங்கள். யார் யார் வந்தீர்கள்? நான் என் தங்கச்சி ஆளு. உங்க ஆளுடைய பேரு? ஆளுடைய பேர் வந்து சொப்பன சுந்தரி இருளை. இருளை. உங்க தங்கச்சியுடைய பேரு? என் தங்கச்சியோட பேரு வள்ளி. வள்ளி. அந்த பெண்ணிடம் சொல்லி என்னை பார்ப்பதற்கு அழைத்து வருகிறீர்களா? என்னை பார்த்தா என்ன பொம்பளை கூட்டிட்டு வரேன். ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு எப்படி சொல்றாப்ல பத்தியா? நான் அப்படியே கூட்டியாந்து விட்டாலும் உங்களுக்கு எட்டாது. நான் எப்படி வேண்டுமானாலும் செய்வேன். சேர போட்டுக்குவீங்களோ? வேணாம், உங்களுக்காக புளிய வச்சு செய்யலாம்னு ஆசைப்படுறேன். இன்னொன்னு கேட்கிறேன். என்னங்க கையில வச்சிருக்கேன் இல்ல சப்த தாரக்கட்டை இன்னும் புதிய இல்லாம முழுக்கட்டே இருக்கு. அது அப்படிதாங்க இருக்கணும். சரி சரிங்க, இது கொடுங்கல. கேட்டு கொடுங்க சாமி. உப்பு தொடக்காம கேளுங்க. எதுக்கு? நம்ம ஊர்ல ஒரு ஆட்டுக்கு காய் அடிச்சோம்னா 50 ரூபாய். ஆட்டுக்குட்டிக்கு என்ன கட்ட? மாட்டுக்கு செய்யக்கூடிய கட்டையா? சரி சாமி. நீங்க சாமியா இருக்கிறீங்க. ஆமா. உங்களுக்கு இந்த மூணுமே இல்லையா? ஆமாங்க, மண்ணாச பண்ணாத பொருளாக்க மூணுமே கிடையாதுங்க. மூணுமே இல்லை. இல்லங்க, சுத்தமான சுத்தமா இல்லைங்க. சரி, அது நமக்கு தேவையில்லை. சரி சரி சாமி. சரிங்க சாமி. என்னங்க கொஞ்சம் கூட இல்லையா? இல்லைங்க, கொஞ்சம் கூட இல்லையானா பண்ண அக்கல் பண்றியா? இருந்து கடிச்சுட்டாங்க போன. நான் வெறுத்து விட்டேன். அறுத்து விட்டீங்களா? வெறுத்துட்டேங்க. வெறுத்துட்டீங்க? ஆமா. சரி, என் தங்கச்சியை கூப்பிடுறேன். ஆளை கூப்பிடுறேன். பார்க்கணும். அந்த பிள்ளைய கூப்பிடுறேன். எங்க இருந்தாலும் எங்க வந்தா அவளுக்கு ஆத்தா சொப்பன சுந்தரி. ஆத்தா வேற என்ன? ஆத்தா ஆத்தா இருல 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 பயந்து பண்ணியா? கூப்பிட்டேன். அவர் என்னங்க புறத்தி அங்க உட்கார்ந்து நீ வர்றேன். பக்கத்திலே துணியா தூக்கிட்டா எதுக்கு சுவாமி பொம்பளை என்ன கூப்பிடுறவங்களே வர்றத வச்சு அந்த பறந்துட்டு ஒரே மாதிரி இருக்கேன். 2 வருமா? பிரபச்சாரி பிரபச்சாரி சாமி விட்டு கொட்டை வேணும்னா வாங்கி வாயில வச்சு அதுக்கிக்க. படத்தான் அவருக்காக வாழ்த்து என்று பார்த்தால் வெள்ளக்காரையா
வாமா. செங்கல காட்டுமா